مولانا فانصرنا على القوم الكافرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் எனக்கு கொடுத்த பெரிய சொத்து இதுதான். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு, அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறோம் அப்படிங்கிற பாசம், பல இடங்கள்ல கண்ணீரோடு சகோதரிகளோட அன்பை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் நிற்பேன். ஏன் நான் அழுதனே தெரியல, ஆனா கண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பேரன்பு, குர்ஆனுக்காக யார் உண்மையாகவே நான் அடிகளை எடுத்து வைத்து ஓட விரும்புகிறேன், வழி தாங்க விரும்புகிறேன்னு யார் சொல்றாங்களோ, அப்படி நடக்கிறாங்களோ, மக்கள் உள்ளங்களில் நான் அன்பை உருவாக்கி வைப்பேன் அவங்களுக்காக. நான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கொடுத்த சத்திய வாக்கு. இங்க உட்பட, இந்த இடம் உட்பட எல்லா இடத்திலும் சாத்தியம். நான் கொடைக்கானலுக்கு மிக மோசமான ஒரு மனநிலையோட தான் கிளம்புனேன். ஏன்னா எனக்கான அசிஸ்டன்ஸ் 50 குர்ஆன் ஆயத்துக்களை நேரடியாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. அத்தி, நமக்கு அத்தியின் மீது சத்தியமாக இறைவன் சொல்றான். அப்ப அந்த அத்தி மரத்தை பதிவு பண்ணணும். வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட மரம் போல அப்படிங்கிற ஒரு இடத்துல வருது. அப்ப வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட ஒரு மரத்தில் வைத்து அல்லாஹ் என்ன எச்சரிக்கை செய்கிறான்ங்கிற விஷயத்த பதிவு பண்ணணும். மலைகள்ல உங்களுக்கு பல நிறங்களை உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்ப என்ன நிறங்கள், என்ன அத்தாட்சி, அப்ப அதற்கு நேரடியாக பதிவு பண்ணணும்னு 50 குர்ஆன் ஆயத்துக்களுக்கான லைவ் டாக்குமெண்டேஷன்ங்கிற என்னுடைய முயற்சி தான் அந்த கொடைக்கானலுக்கு நான் வர வைக்கணும்னு தூண்டுச்சு. ஆனா அதற்கான எந்த விதமான உதவியாளர்களும் இல்லாம நான் கொடைக்கானலுக்கு வந்தேன். சுபஹானல்லாஹ், இது 3வது பள்ளிவாசல்ல 3வது பயான். கிட்டத்தட்ட இது 4வது கூட்டம். எனக்கு ஒருத்தரை கூட கொடைக்கானல்ல தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா தானே ஆர்கனைஸ் பண்ண முடியும். நான் திடீர்னு பயணத்துக்கு வரேன், திடீர்னு சந்திப்பு. இஸ்லாமியர்கள் யாராவது கூட இருந்தா நல்லா இருக்குமேங்கிற துவாக்கு அல்லாஹ் பதில் சொன்னா. நான் கேட்டது என்னுடைய சகோதரிகளை கொடைக்கானல்ல நான் சந்திச்சுட்டு போகணும்னு. இன்னைக்கு 4வது கூட்டம், நாளைக்கு 5வது கூட்டம். 5 கூட்டங்களையும் முடிச்சுட்டு நான் கொடைக்கானல்ல இருந்து போறேன் அப்படின்னா, இது நடந்திருக்கிற உண்மை அப்படின்னா, நீங்கள் என்ன துவா கேட்கிறீர்களோ அந்த துவாவிற்கு அல்லாஹ் பதில் சொல்றவனா இருக்கிறான். அதை நீங்க மற்றவங்களுக்காக கேட்கும் போது உடனடியாக பதில் சொல்கிறார். அதுல நமக்கு தேவையான எல்லா தேவைகளும் நிறைவடைஞ்சிடும். இப்ப ஏன் தேவை என்ன, நான் குர்ஆனுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் வந்தேன், இது என்னுடைய தேவை. அதுவும் அல்லாஹ்வோட பாதைக்கான வேலை தான், என்னுடைய தேவை அதுதான். பிறருக்காக நான் நியத் வைத்த போது, இன்னைக்கு அருமையான சௌச்சௌ சாம்பார் அங்க தோட்டத்துல பிடுங்கினது 4 நாளைக்கு முன்னாடி வீடியோஸ்ல போட்டிருப்போம். அது பிறகு நேற்றைக்கு தோட்டத்துல முட்டைக்கோஸ் பறிச்சோம். கடுமையா அலைஞ்சு திரிஞ்சு முட்டைக்கோஸ் அறுவடை செய்யற இடத்துக்கு போகணும்னு 2 முட்டைக்கோஸ் எடுத்தோம். அந்த முட்டைக்கோஸ் பொரியல் நம்முடைய சகோதரிகள் காலையில எந்திரிச்சு வீட்டிலேயே சமைச்சு எல்லாம் பேக் பண்ணி அருமையா கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு அருமையாக நேர்லயே பார்த்து பறிச்சு அதை உணவாக்கி. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நாம நினைக்கலாம் நம்ம நேசிக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகள் அப்படின்னு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேங்கிற நேசத்துக்கு முன்னாடி எந்த சொந்தமும் சொந்தம் இல்லை, எந்த பாசமும் பாசம் இல்லை, எந்த நேசமும் நேசம் இல்லை. ஒரு அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க பயப்படவும் மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க. அல்லாஹ் லேசாக்குவான். இதுக்கு என்ன தஃப்சீரா இருக்கும்? இப்ப படிச்சோன்னா எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறேன். படிச்சோன்னா என்ன புரிஞ்சிச்சுன்னா, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அந்த இறை நேசர்ங்கிற இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு இவ்வளவுதான் புரியுது. சரி, தஃப்சீர் எடுப்போம். என்ன விளக்கம்னு இப்னு கஸீர் தஃப்சீரை எடுக்கும் பொழுது, மாஷா அல்லாஹ், எவ்வளவு அருமையான விளக்கம் தெரியுமா? இந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் அப்படியே மனசுல ஓட்டி கற்பனை பண்ணி பாருங்களேன். மறுமை நாள் வந்துருச்சு. எல்லாரும் அல்லோல கல்லோலப்பட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓடிக்கிட்டு கிடக்காங்க.
எல்லாருக்கும் கூப்பிட்டு சொர்க்கத்தையும் காமிச்சாச்சு. இதான் சொர்க்கம். அல்லாஹ் சொல்லியிருக்கானே. இப்பதான் ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டு வர்றோம். ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்தோட நிழல் இருக்குமா, மிக வலிமையான உயர் ரக குதிரை ஒண்ணு அந்த நிழல்ல ஓடுமா 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 100 வருஷம் ஓடுமா. ஆனா ஓடி முடிக்க முடியாது. அப்ப அந்த மரம் எவ்வளவு பெருசு. இதை தன்னுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கானா. எங்க? சொர்க்கத்துல. அந்த நிழல் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ம மரம், இங்க பெரிய மரம், அடே அப்பா கொடைக்கானல்ல எவ்வளவு பெரிய மரம், எத்தனை வருஷம் மரம், 500 வருஷம் மரமா, 1000 வருஷம் மரமா, 200 வருஷம் மரமா. அங்க பாருங்களேன், நீளத்தை பாருங்க, உயரத்தை பாருங்க, அகலத்தை பாருங்கன்னு அப்படியே நம்முடைய டூரிஸ்ட் கைடெல்லாம் அளந்து ஆக்குறாங்க. ஆனா அங்க அல்லாஹ் எப்படி உருவாக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா. 100 வருஷம் ஆகியும் அந்த குதிரை எவ்வளவு ஸ்பீட்ல ஓடியும் அந்த நிழல கிடக்க முடியலையா. பாருங்க, எல்லாம் சொர்க்கத்தை பாருங்க. தான் சொர்க்கம் காமிச்சாச்சு. நரகத்தை பாருங்க, எல்லாம் கறிக்கட்டையில எரிஞ்சு கொண்டிருக்கிறாங்களாம். சொர்க்கத்தை ஒரு பக்கம் காமிச்சாச்சு, ஒரு பக்கம் நரகத்தையும் காமிச்சாச்சு. எல்லாம் எரிஞ்சிட்டு கிடக்குறாங்க. அவ்வளோ கூக்குரல், எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ அல்லாஹ் என்ன செய்யற காட்சி வருது அப்படின்னா, இங்கிட்ட மக்கள் எல்லாரும் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் சொர்க்கம் தயாரா இருக்கு, இந்த பக்கமும் நரகம் தயாராக இருக்கு. என்ன செய்ய போறோம், அல்லாஹ் எதுல வைக்க போறான்னு தெரியலையே. கொஞ்சம் நெஞ்சமாவ பாவம் பண்ணிருக்கோம், எல்லாம் மனுஷனுக்கு ஞாபகத்துல இருக்கும். என்ன பண்றது, இனிமே தப்பிக்க முடியாது அப்படின்னு அல்லோல கல்லோலப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்களாம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. மறுமை என்ற ஒரு நாள் வரும். மஹ்ஷர் மைதானத்துல மனிதர்கள் அத்தனை பேரும் எழுப்பப்படுவார்கள். உடையே இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். காலில் செருப்பு இருக்காது. இன்னார் எனக்கு தெரிஞ்சவங்க, இன்னார் எனக்கு தெரிஞ்சவங்கன்ற அறிமுகம் இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். தெரிஞ்சவங்க யாரும் பக்கத்துல இருக்க முடியாதுங்கிற மாதிரி எழுப்பப்படுவார்கள்னு சொல்லி தர்றாங்க. இப்ப சொர்க்கத்தையும் நரகத்தையும் காமிச்ச உடனே எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ அல்லாஹ்வோட அர்ஷுக்கு பக்கத்துல ஒரு ஒளி நிறைந்த மேடை இருக்குமா, ஃபுல் ஆஃப் லைட்ஸ், பிரகாசமா பளபள பளன்னு குளிர்ச்சியா. அந்த ஒளி நிறைந்த மேடையில சில பேர் அவங்க சாம உட்கார்ந்துருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அவங்க எந்த பதட்டமும் இல்லாம இங்கிட்டும் போகாம அங்கிட்டும் போகாம இவங்களாம் ஏன் இப்படி பரிதவிச்சுக்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துருப்பாங்க. நபிமார்கள்லாம் பார்த்து அவங்கள பார்த்து நினைப்பாங்களாம், அப்படி ஒளி நிறைந்த மேடையில எந்த கவலையும் இல்லாம இவ்வளவு பெரிய இடத்துல இவங்க உட்கார்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிச்சுன்னு நபிமார்களும் ஷஹீதானவங்களும் பொறாமப்படுவாங்க. நபிமார்கள் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு பேரோட வாழ்க்கையை படிச்சிருக்கோம், எவ்வளவு உயர்ந்தவங்க, எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இருக்க போறவங்க, அவங்களே பார்த்து பொறாமப்படுவாங்களாம். சார், நபிமார்களுக்கு என்ன, தன்னுடைய உம்மத்துக்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? தன்னுடைய உம்மத்துக்கள் நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கவலையும் கிடையாது. அந்த ஒளி நிறைந்த மேடையில இருக்கவங்களுக்கு சுகதாக்கள், அல்லாஹ்வோட பாதையில உயிரை கொடுத்து ஷஹீதானவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அவங்கள விடவா அவங்க பெரிய ஆட்கள். இந்த வசனத்துக்கான தஃப்சீர்ல அவர்களை விட பெரிய பாக்கியத்தை அடைந்தது போலதான் அங்க காட்டப்படுது. ஏன்னா இவங்களே பார்த்து ஏங்குறாங்களே, அவங்க எப்பேற்பட்ட இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஒளி நிறைந்த மேடையில அந்த மக்ஷர்ல இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னு கேட்கும் போது சொல்லப்படுகிறது, இவங்க எல்லாருமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், குடுக்கல் வாங்கல் இல்லாமல், குடும்ப சொந்த பந்தங்களாக இல்லாமல், சொந்த பந்தம் உறவு ரத்த பாசம் எதுவும் இல்லாம, குடுக்கல் வாங்கல் இல்லாம, எந்த விதமான உறவு முறையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சு தியாகம் செய்தவர்கள். அல்லாஹ்வுக்காக நேசித்தோம் என்று சொன்னவர்கள்
அவ்வளோ பெரிய இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க இந்த காட்சிய. நான் இந்த பேச்சை தொடங்கும் போது என்னன்னு தொடங்கினேன் அப்படின்னா, அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய உள்ளங்களை நான் தினமும் சந்திக்கிறேன், ஒவ்வொரு ஊர்லயும் சந்திக்கிறேன். கண்ணீரோடு வந்து பேசுகிற சகோதரியினுடைய நேசம் எனக்கானதாக என்ன இருக்க முடியும்? கழுத்துல இருக்க செயினை எத்தனை பேர் கலட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க, கையில இருக்க வளையலை கலட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு கடன் இருக்கு, அல்லாஹ் இதன் பொருட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்துவான்னு நான் நம்பி கொடுத்துட்டு போறேன்னு ஒரே செயின் தான் வச்சிருந்திருக்கா, கலட்டி கொடுத்துட்டு போயிருக்கா. எங்களுடைய பணிகள் குறித்து நாங்கள் பேசும்போது எவ்வளவோ சகோதரிகள் அல்லாவுக்காக நேசிக்கிறோம்னு நேசிக்க கூடியவங்க, அவங்கள பத்தி யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனால் ரத்த சொந்தமா இல்லாம இருக்கலாம், ஆனால் முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனால் குடுக்கல் வாங்கல் இல்லாம இருக்கலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய வழி நல்லோர்களின் வழி, நபிமார்களின் வழி. நாம் அந்த வழியில போவோம், அவங்களோட சேர்ந்துக்கிறோம், சேர்ந்து வேலை செய்வோம். அதுக்காக சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நம்ம பேசாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நல்லது செய்யணும்னு நினைச்சாலே பிரச்சனை, நல்லது செஞ்சுட்டா கூடுதல் பிரச்சனை. அப்படியாப்பட்ட ஊர்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு. ஆனால் கிடைக்கிற பாக்கியம் என்ன கிடைக்குது? ஒளி நிறைந்த மேடை. எத்தனை பேருக்கு ஒளி நிறைந்த மேடைக்கு போகணும்னு நம்மளுக்கு ஆசை? நான் முதல்ல கை தூக்கிடுவேன். சுபஹானல்லாஹ். அல்ல, எங்களுக்கு ஆசைக்கு எந்த குறைவும் இல்லை, கையை தூக்கிட்டோம், கபூல் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லிருங்க எல்லாரும் சத்தமா, இன்ஷா அல்லாஹ். சந்தோஷமா கையெல்லாம் தூக்கிடுவோம்ல, கொஞ்சம் வேலை செய்யறதா சிரமம், நல்லா பாதுகாக்கணும். இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லைங்கிறத அந்த மறுமையில அவங்க எதுக்கும் பயப்படவும் இல்லை. சொர்க்கமா நரகமான அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்? ஆல்ரெடி நன்மைக்கு முந்தி கொண்டு ஒரு டீமுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரெக்கார்ட் நோடும் தேவையில்லை, வினைப்பதிவேடும் தேவையில்லை, நன்மைக்கு முந்தி கொண்டோர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு கதீஜா விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருடைய அந்த மதரசாவினுடைய தாருசுன்னாக் மதரசா இப்ப நாங்க கட்டி ஆரம்பிக்க போறோம். ஜூலைல தொடங்க போகுது, ஜூன்ல அட்மிஷன். இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவையா இருக்குது. இப்ப இங்க யார் யார் நன்மைக்கு முந்தி கொண்டவராக இருக்க போறீங்க? யார் யார் வளையல தர போறீங்க? யார் யார் செயினை தர போறீங்க? யார் யார் தோடு தர போறீங்க? மூக்குத்தி தர போறீங்க? இல்லைன்னா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர போறீங்க? யார் யார் என்னென்ன தர போறீங்க? ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடும், தெரியாம வந்துட்டோமோ. கணவன்மார்கள்ட்ட அனுமதி கேட்கணும். சுபஹானல்லாஹ். நன்மைக்கு முந்தி கொண்டோர் ஒரு அறிவிப்பு வருதுன்னா உடனே என்கிட்ட என்ன இருக்கு? தொலைவணும். ஒரு 2000 ரூபாய் இருக்கா, இந்தாங்க பாத்துக்கலாம். 500 ரூபாய் போக்குவரத்து செலவு வச்சுக்கிட்டு மிச்சத்தை அப்படியே கொடுத்துருது. ஏன்? நன்மைக்கு முந்தி கொள்ளணும்ல. இங்க இந்த ஊர் உலகத்திலையும் இந்த இம்மையில வாழ்ற வாழ்க்கையுமா ஒரு வாழ்க்கை, மறுமையில அல்லாஹ் எனக்கு 100 வருஷம் ஓடினாலும் ஓடி கடக்க முடியாத நிழலை எனக்காக வச்சிருக்கிறானா? நினைச்சதெல்லாம் நடக்குமா? எல்லாருக்கும் 33 வயசா, டாய்லெட் போக வேண்டியது இல்லையா, மூக்குல சளி வராதான், வாயில இருந்து எச்சில் வராதான், எந்த துர்நாற்றங்களும் இருக்காதான், தூங்க தேவையில்லையா, பாத்திரம் கழுவ தேவையில்லையா, சப்பாத்தி போட தேவையில்லையா, கஞ்சி சோறாக்க தேவையில்லை, தயிர் உர ஊத்தணுமே நைட்டுன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு உர ஊத்த தேவையில்லை, எந்த தேவையும் இல்லை. எல்லாத்துக்கும் அங்க ஆள் வச்சிருக்கேங்கிறான்ல. இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருப்பாங்களா அந்த குடுவைகளை வச்சுட்டு, உங்களுக்கு பணிகள் செய்யறதுக்காக, உங்களுக்கு வேலைகள் செய்யறதுக்காக, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சாஞ்சுக்கிட்டு கட்டில சாஞ்சுக்கிட்டு இது இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்ச உடனே அப்படி வந்துருவான் முன்னாடி. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. அவ்வளவு குளிர்ச்சியான இடம், சோலைகள், அடர்ந்த சோலைகள், நீரூற்றுகள், ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள்னு அவ்வளவு வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கானாமே, அவ்வளவு சொகுசு. இங்க எல்லாம் சொகுசு பங்களா, லக்ஸுரி ஹோட்டல் எவ்வளவோ இருக்கே. இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்ல எல்லாம் நிறைய அல்ல உங்களுக்கு அங்க நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கான விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? இம்மையில வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு நாள்ல கபருக்கு போறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சீக்கிரம் போறோம், அப்படிதானே? 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அடக்கிறது எங்க எரிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஊர்தோறும்
ஜனாசாக்கள், கொரோனா, சின்ன குழந்தை, வயசு பிள்ளை, இளைஞர்கள், மருத்துவர்கள், பணி செய்தவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், பணக்காரன், ஏழை, எந்த வித்தியாசமும் இல்லை. கொத்து கொத்தாக மடிந்தார்கள். அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அப்படிதானே? நம்ம உயிரை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறோம். அப்படிதானே? ஒரு தவணை வச்சிருக்கிறோம். அப்படிதானே? தப்பிச்சு வந்திருக்கமே. இந்த தப்பிச்சு வந்த 3 வருஷத்துல என்ன செஞ்சோம்? இந்த தப்பிச்சு வந்த 3 வருஷத்துல எல்லாரும் ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். இந்த 3 வருஷத்துல கொரோனால இருந்து தப்பிச்சு சாகாம உயிர் பழைச்சு நான் இந்த விஷயத்த செஞ்சிருக்கேம்மா ஏழைகளுக்கு. சொல்லுங்க பாப்போம். நானே ஏழையாக இருக்கிறேங்கிறது வேற. நம்மை போல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் நான் ஏதோ ஒண்ணு செஞ்சேன். நம்ம லிஸ்ட் வச்சிருக்கோமா? யார் யார் வச்சிருக்கிறோம்? வாரம் வாரம் இதை செஞ்சோமா? நீங்க தினம் செய்ய வேண்டாம். வாரம் வாரம் இதை செஞ்சோமா? லிஸ்ட் வச்சிருக்கோமா? ஒரு வாரம் கூட நான் தவற விடலமா? லிஸ்ட் வச்சிருக்கோமா? நம்ம கிட்ட லிஸ்ட் இருக்கா? அல்லாஹ் நமக்கு இவ்வளவு தந்தானே, அதுக்கு பிறகு நம்ம பிறருக்காக என்ன செஞ்சோம்? நம்ம உயிரை பாதுகாத்துட்டு நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம கணவனுக்காக, நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம். சரி, சந்தோஷம், நல்லபடியா இருங்க. மறுமைக்கு என்ன கொண்டு போறீங்க? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் என்ன செஞ்சீங்களோ அதுதானே உங்க கபருக்கு வரும். அல்லாஹ் திருக்குறான் அப்படித்தான் சொல்லி தர்றான். அந்த கருணையின் பொருட்டு நீங்க உள தூய்மை அடைஞ்சீங்களா? நீங்க வீட்டுல வேலை செஞ்சே உள தூய்மை அடைஞ்சிட்டீங்கன்னா பெரிய பாக்கியம். ஆனா வீட்டுல கணவருக்காக வேலை செஞ்சு உள தூய்மையான நடக்குது. இவரை வாக்கப்பட்டு இவருக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன்? இத்தனை வருஷமா நானும் தேய்க்கிறேன் பாத்திரம் தேய்ச்சி என் கை தேஞ்சதுதான் மிச்சம். நான் என்னத்தை கண்டேன்? அங்கிட்டு அவர் சைடுல இருந்து வரும், நீ வாய் மூட, எல்லாம் எனக்கு தெரியும், நீ ரூம்குள்ள போ. சண்டைகள் நடக்கும் போது எங்க வீட்டுல எல்லாம் எந்த கெட்ட வார்த்தையும் கோபத்துல பேச மாட்டாருங்க. என்ன அடிதடி நடக்கிறது வேற, அது தனி பஞ்சாயத்து. பலாருன்னு விழுகும். சில வீட்டுல மிதி, சில வீட்டுல அடி, சில வீட்டுல உத, நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. வெரைட்டி ஆஃப் பஞ்சாயத்துகள் போயிட்டு போகுது. கெட்ட வார்த்தை சகட்டு மேனிக்கு வரும். கோபத்துல வர்றது தானே, அதுக்கெல்லாம் அர்த்தம் எடுக்க கூடாது. நம்ம பெருந்தன்மை. ரைட், ரொம்ப சந்தோஷம். சமீபத்துல ஒரு இது படிச்சேன். ஒரு கணவன் ஏதோ ஒண்ணு நல்லது பண்ணியிருப்பான். அந்த ஒரே ஒரு நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்றவதான் மனைவி. ஒரு மனைவி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பா, அதை கடைசி வரைக்கும் சொல்லி வச்சு செய்யறவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லி இதுல ஒண்ணு படிச்சேன். சில இடங்கள்ல இது உண்மையாத்தான் இருக்கு, சில இடங்கள்ல அது உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் விட்டு கொடுக்கிற போது, நாம் அனுசரிச்சு போகும்போது, நாம் அதை பொறுத்து கொள்ளும் போது, நாம் அதை சகித்து கொள்ளும் போது ஒரு பெரிய கூலி உண்டு. என்னன்னு சொல்லட்டுமா? இப்ப நீங்க இந்த ரூம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய கணவரை பற்றியோ, உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகளை பற்றியோ, இப்படி ஒரு ஆகாத கணவரோடு நான் வாழ்றேன், என்ன செஞ்சு தொலைகிறது, 2 பிள்ளைகளை பத்துட்டேன், 3 பிள்ளைகளை பத்துட்டேன், இந்த பிள்ளைகளுக்காகவாவது நான் உயிர் வாழணுமே, சேர்ந்து இருக்கணுமே, நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது பாக்குறதுக்கு பேருக்காவது இருக்கணுமே அப்படிங்கிற மனநிலை பல பேருக்கு இருக்கலாம். ஏன்னா எல்லா வீட்டுக்கு சண்டை, வீட்டுக்கு வாசப்படி. ரசூலாட்ட போய் கேட்டாங்களா, ஆண்கள்லாம் போருக்கு போறாங்க, நாங்களும் போருக்கு வாரோம், நாங்களும் வாள் எடுத்து கத்தி எடுத்துக்கிட்டு நாங்களும் போருக்கு வாரோம், எங்களையும் கூட்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க பெண்கள். ரசூல்லா சொன்னாங்களா, நீங்க போருக்குலாம் வர தேவையில்லை, உங்கள் கணவன்மார்களோடு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே ஜிகாத், போர், நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு அனுப்பி விட்டாங்களாம். என்ன அர்த்தம்? போர்ல என்ன நடக்கும்? கை வெட்டுப்படும், கால் வெட்டுப்படும், குதிரை மிதிக்கும், யானை மிதிக்கும், பெரிய காயம் நடக்கும், திடீர்னு தலை வெட்டப்படலாம், ஷஹீதாகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் உறுப்புகள் பாதிக்கப்படலாம், எவ்வளவு வேணாலும் வெற்றி தோல்வியில பல பிரச்சனைகள் இந்த உடலுக்கு நடக்கலாம். அப்படித்தான் அதே போர் தான் இப்ப வீட்டுல நடக்குது. கணவரோட நம்ம வாழ்றோம், அனுசரிச்சு வாழணும், பலவேறு பிரச்சனைகள். 2 உணர்வு இல்லையா? ஒரு உணர்வு இன்னொரு உணர்வு போல இருக்காது. 2 உணர்வு, 2 மூளை, 2 இதயம், 2 ஒத்து ஒன்னா போயிருமானா இருக்காது, வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் அப்படி படைக்கல. அப்ப என்ன செய்யறது? போருக்கு போய் ஷஹீதானா கூலி என்ன?
போருக்கு போய் ஷஹீதாயிட்டா அல்லாஹ்வோட பாதையில அதனுடைய கூலி என்ன? சொர்க்கத்துல உயர்ந்த இடம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சுப்ஹானல்லாஹ். நம்மளும் போர்ல தான் இருக்கிறோம். அந்த போரினுடைய துன்பங்களை நான் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்கிறேன்னு ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய கூலி என்ன? நீங்க உங்க கணவரை உங்களுக்காக நேசிச்சீங்கன்னா நீங்க நஷ்டவாளி. உங்கள் கணவரை அல்லாஹ்வுக்காக நேசிச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். உங்கள் பிள்ளைகளை ஏன் பிள்ளை நான் சுமந்தேன் நான் பெத்தேன்னு யோசிச்சீங்கன்னா நஷ்டவாளி. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த பிள்ளையை நேசிக்கிறேன், இந்த பிள்ளைக்காக நான் அல்லாஹ்வை நேசிக்கல, அல்லாஹ்வுக்காக தான் கணவரை நேசிக்கிறேன், கணவருக்காக அல்லாஹ்வை நேசிக்கல, எவனுக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் என் ஏக இறைவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது சமீபத்துல நாங்க பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டி வச்சதன் தலைப்பு. பிள்ளைகள் அங்கங்க ஓடி போயிடுறாங்க. தராவி தொழுக வச்ச பிள்ளை எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டான். இப்போ இந்த ரமலான்ல தராவி தொழுக வைக்கிறதுக்கு எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு ஓதி இருக்கணும், எவ்வளவு ஃப்ளூயண்டா ஒரு காரியா இருக்கணும். அவ்வளவு திறமையான பிள்ளை ஓடி போயிட்டாலே, அல்லாஹ்வை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாலே. அந்த தாய் தாப்பனோட கண்ணியம், அவங்க கண்ணீர், அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. எதை சாதிக்க போகிறீங்க? அதேதான் இங்கேயும் அப்ளை பண்றேன். நீங்கள் உங்கள் கணவருக்காக அல்லாஹ்வை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் நஷ்டவாளி? நீங்க தான் நஷ்டவாளி. எதிர்த்து நிக்க வேண்டி இருக்கு. அல்லாஹ்வுக்காக நான் வேலை செய்யறது நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் சமூகம் இரண்டாம் கடமை, குடும்பம் முதல் கடமை. ஒவ்வொரு ஆணுக்கும் சமூகம் முதல் கடமை, குடும்பம் இரண்டாம் கடமை. ஆண்கள் எல்லாம் சமூகத்தை முதல் கடமையா பாக்குறாங்களா? எல்லாம் பார்த்து சிறப்பா செய்யறாங்களா? ஆண்கள் எல்லாம் சமூகத்தை முதல் கடமையாக எடுத்தால் பெண்கள் சமூகத்தை இரண்டாம் கடமையாக எடுக்கும் போது அல்லாஹ் அதை லேசாக்கி தந்துருவான். ஆனால் அப்படித்தான் நடக்குதா? வாங்க வாங்க வந்துருங்க, வந்துருங்க, உள்ள வரதுனா வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லீமாக இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் 2 கடமை உண்டு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2 கடமை உண்டு. இங்க பெண்களாக நம்ம கூடியிருக்கிறதுனால கேட்கிறேன், 2 கடமையும் நம்ம செய்யறோமா? முதல் கடமை குடும்பம் செஞ்சிடறோம், அது சரியா இருக்கா நமக்கு தெரியல இன்னும். 2ஆம் கடமை சமூகம், சமூகத்தை பத்தி யோசிக்கிறோமா? எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள், எத்தனை ஏழைகள், எத்தனை கைதிகள், இஸ்லாமிய சமூகத்திற்காக கைதாகி போய் 30 வருஷமா சிறைகள்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டு பெண்களை யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா தனியா இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்தாலும் தனியாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் நேர்ல போய் சந்திச்சிருக்கேன், நேர்ல போய் பார்த்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கி கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும்னு நியத்து வச்சோம். 2 ஆண்டுகளாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானே, சிறைப்பட்டோர்களுக்கு நீங்க செய்யறது எனக்கு செய்யறதுன்ட்டு, அனாதைகளுக்கு செய்யறது எனக்கு செய்யறது, ஏழைகளுக்கு செய்யறது எனக்கு செய்யறது அப்படின்ட்டு. 2ஆம் கடமையை என்னைக்கு நம்ம கடமையாக தலைமையில தூக்கி வைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வெற்றியாளர்கள். நம்ம நினைக்கிறோம் குடும்பம்ங்கிற சர்வைவலையே நம்மளால கொண்டு போக முடிய மாட்டேங்குது. வீட்டுக்காரரை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, சொந்த பந்தங்களை கவனிக்கிறதே நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்ப மத்த வேலையை எங்க இருந்து பாக்குறது? அப்ப மார்க்க கல்வி பத்தல, மார்க்க கல்வி இன்னும் வந்து சேரல, ரசூலுல்லாஹ்வோட செய்திகளை நம்ம இன்னும் விளங்கல. மதரசாக்கு போறது ஒரு பெரிய விஷயம். ஸ்கூல்ல எந்தெந்த ஸ்கூல்ல சேர்க்கிறோம்னு பாருங்க, பார்த்து பார்த்து சேர்ப்போம். இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், சிபிஎஸ்இ படிக்கணும், இதை விளங்கணும், அதை விளங்கணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அவ்வளவு மெனக்கடல். அந்த மெனக்கடல் மதரசாக்கு அனுப்புறதுக்கு செய்யறோமா? 1 மணி நேரம் போனா போது போயிட்டு வந்துரு, போனா போது போயிட்டு வந்துரு. நல்லா வந்து விளங்கிக்கிறங்க. என்றைக்கு திருக்குர்ஆனுடைய கல்வியை சமூகம் 2ஆம் பட்சமா கருதுதோ அந்த சமூகத்தை காப்பாற்றவே முடியாது.
ஏன்னா நம்ம எல்லாரும் திருக்குரான் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம்னா திருக்குரானுக்கான பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் நம்மைத்தான் நியமிச்சிருக்கிறான். திருக்குரான் முஸ்லிம்களுக்கு மட்டுமானது இல்லை, உலகத்துக்கானது, எல்லா மக்களுக்குமானது. அதோடைய பொறுப்புதாரிகள் யாருன்னா அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருக்கிற நம்ம தான். அப்ப பொறுப்புதாரி ஒழுங்கா வேலை செய்யலனா என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகணும்னு கை தூக்கிட்டோம், அந்த ஒளி நிறைந்த மேடைக்கு வந்துடணும்னு கை தூக்கிட்டோம். நன்மைக்கு முந்தி கொண்டோர் யார் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குவோம்? அதுக்கு தான் சொன்னேன், இப்போ எங்களுக்கு ஒரு 10 லட்சம் தேவையானதாக இருக்குது, எத்தனை பேர் நன்மைக்கு முந்திக் கொள்வீர்கள்? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இந்த பள்ளிவாசல்ல இருந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு அறிவிப்பு வருது, எத்தனை பேர் உடனே நன்மைக்கு முந்திக் கொள்வீர்கள்? அந்த உங்களுக்கு என்ன தந்திருக்கானோ தந்திருக்கிறதுல கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே. எனக்கென்று நகைகளோ பணமோ சொத்துக்களோ சொந்த வீடோ எதுவுமோ இந்த 3 ஆண்டுகளாக நான் எனக்கென்று வச்சுக்கொள்ளல. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஓடி ஓடி இந்த சமூகத்துக்காக விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒரு 6 சென்ட் நிலத்துல இடம் வாங்கி கட்டடம் கட்டி 3 மாடியில உருவாக்கி அதை வக்குஃப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வக்குஃப் பண்ணிட்டு அடுத்த ஊர்ல அடுத்த வேலைகள் செய்வோம்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். யாருக்காக, எதற்காக? இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லைங்கிற இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒரு தஃப்சீர் படிச்சோமே, அந்த தஃப்சீருக்கும் அந்த ஒளி நிறைந்த மேடைக்கும் ஆசைப்படுங்க. இங்க இருக்கிற இந்த இம்மையினுடைய விஷயங்களுக்காக ஆசைப்படாதீங்க. வாங்கம்மா வாங்க. ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு, என்ன செய்யறது? அலங்காரம் இல்லாத உடையை வெளியில போகும்போது அணியறதுக்கு பழகிக்கணும். இந்த ஸ்டோன் வச்ச பர்தாவே நீ தயவு செய்து யாரும் வாங்காது. கடைகளை பார்த்தோம்னா உள்ள போட்டிருக்க சுடிதாரோ உள்ள போட்டிருக்க சேலையோ சாதாரணமா இருக்கு, ஆனா வெளியில போட்டிருக்க பர்தா தான் அவ்வளவு அலங்காரமா இருக்கு. பர்தா போடுறது நோக்கம் என்ன? உடைய உடல் அழகு வெளியே தெரியக்கூடாது, நீ அழகா தெரியக்கூடாதுங்கிறதான். ஃபுல்லா டைட்டா தன்னுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைகள். ஆகுமா? நோக்கம் என்னாச்சு? துப்பட்டின்னு கொடுத்தாங்க நம்முடைய பழைய ஆட்கள். இந்த துப்பட்டி, இந்த துப்பட்டியே பரவாயில்ல போல இருக்கே, எடுத்து அப்படி சுத்திட்டு வருவாங்க. ஆனா கையில இருக்க தங்க வளையல் பூரா தெரியும் துப்பட்டியில. ஏன்னா நான் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது எல்லாம் துப்பட்டியா என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா வளையல பூரா திருவிழா, இஸ்லாமிய திருவிழான்னு வச்சுக்கிறாங்க, வச்சு பூரா கையில பூரா வளையல் மோதிரம் அது இதுன்னு. என்னன்னு கேட்டா பர்தா போட்டா அதெல்லாம் தெரியாது, அதனால துப்பட்டி போட்டு வந்திருக்கேன். சரிதான், போகும்போது உருவிட்டு தான் விடுவேன் பாத்துக்கங்க. வந்திருக்கிறது யார் பயானுக்குன்னு விசாரிச்சுட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சிரிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுறேன். அது மாதிரி துப்பட்டி பரவாயில்ல போல, வெள்ளை கலர் துணி அதோட சரி. அந்த பர்தா கல்ச்சர்ல அப்படித்தான் வருது. நம்ம என்ன செய்ய முடியும்? விற்கிறதே அப்படித்தான் விற்கிறான், நமக்கு வாங்கி தர்றவங்களும் அப்படித்தான் வாங்கி தர்றாங்க. சரி, நேற்று வரைக்கும் போனது போச்சு. இனிமேல் இந்த ஸ்டோன் வச்ச டிசைன் போட்ட பர்தாக்களை பயன்படுத்தாதுங்க. பர்தாக்களை லூசா பயன்படுத்துங்க. ஷாலும் நல்ல பெரிய ஷாலா போடுங்க. நல்ல பெரிய ஷால், சுடிதாருக்கு வர ஷால்லாம் போடாதீங்க. நல்ல பெரிய ஷாலா வாங்கி நல்லா பயன்படுத்துங்க. நல்ல கீழே வரைக்கும் வரணும், பின்னாடி கீழே வரைக்கும் வரணும் அந்த ஷால். அந்த மாதிரி பயன்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கான நசீபை நமக்கெல்லாம் தரட்டும். ஏன்னா இன்னைக்கு நாகரிகமான உலகம் அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே பிசினஸ். மண்ணடியிலலாம் போய் பார்க்க முடியல. நோஸ் பீஸ்ன்னு ஒன்று கடை வச்சிருக்கான். அந்த நோஸ் பீஸ் வாங்க போனோம்னா ஃபுல்லா எம்ப்ராய்டரி. நோஸ் பீஸ்ல எம்ப்ராய்டரி. நான் என் முகம் அழகா தெரியக்கூடாது, வெளியில நான் பாதுகாப்பா இருக்கணும், எனக்கு நான் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறது அந்த நோஸ் பீஸ் போடுறது. அதுல ஃபுல்லா எம்ப்ராய்டரி, அதுல ஃபுல்லா ஒர்க். அப்புறம் சொல்லிட்டு வந்தேன், என்ன செய்ய சொல்றீங்க? நான் போடுகிற ஆடை தான் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். நீ முஸ்லீமா இல்லையா? லூஸா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை மறைச்சிருக்கிறேன், என்னுடைய உடலின் உறுப்புகள் எதுவும் வெளியே தெரியாது, அதை நான் லூஸா போட்டிருக்கேன். அது அலங்காரம் இல்லாம போட்டிருக்கேனா? தலையில முடிய மறைக்கணும், ஏன்? அதை விட பெரிய அலங்காரம் எதுவும் கிடையாது.
அதனாலதான் கணவனோடு இருக்கிற போது பெண்கள் மொட்டை அடிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. முடியை எடுத்துட்டா அசிங்கமா இருக்கும், மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டோம். மொட்டை அடிக்க கூடாது, ஹராம். ஏன்? கணவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். இங்க என்ன ஆகுது, கணவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியா இருங்கன்னு சொன்னோம்னா வீட்டுல ஒரு இத்து போன 12 நைட்டி வச்சிருக்கிறது, அதை தச்சு தச்சு போட்டுக்கிறது. கிழிஞ்சா கூட கரித்துணி கூட போட மனசு வராது. அந்த நைட்டியே சென்டிமெண்ட் நைட்டிஸ். பிறகு ஒரு ஹேர், நான் எல்லா மேடையிலும் கேட்பேன், ஒரு பெண்களுக்கென்றே வீட்டுல இருக்கும் போது ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் இருக்கு, ஒரு வேர்ல்டு கோடு. என்னது? கொண்டை. எல்லாருக்கும் தெரியுது. அது ஒண்ணு போட்டோம்னா முடிஞ்சது. வீட்டுல கணவர் இருக்கும்போது நீங்க வீட்டுல நல்லா இருங்க, சந்தோஷமா நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி பூ வச்சு நல்ல அலங்காரத்தோட நல்லா இருங்க. ஏங்க, உங்களுக்காக தான் கண் குளிர்ச்சியா பாருங்க பட்டு சேலை கட்டியிருக்கேன். இதோட பாத்திரம் கழுவ முடியாது, ஒரு நாள் பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி போடுங்க. உங்களுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கணுமா வேணாமா? ஆமாமா, இப்படி இருந்தாதாமா நல்லா இருக்கு, நானே அந்த பாத்திரத்தை தேய்ச்சிடுறேம்மான்னு அவர் தேய்ச்சிருவார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல பக்கியா இருக்கிறது, வேர்த்து பூத்து விறுவிறுத்து மனுஷன் கிட்ட வந்தாலும் எப்படி வர்றது? அப்படி வீட்டுல இருந்தோம்னா அப்புறம் எப்படி வெளியில போகும்போது பாருங்க, அங்க இருந்து வாங்கின அத்தர், இங்க இருந்து வாங்கின அத்தர், இங்க கொடுத்தது அங்க கொடுத்தது, நல்ல வெளியில வரும்போதுதான் ரொம்ப பேணுதலா வர்றோம். அப்படியே உள்டா வெளியே வரும்போது அலங்காரமா வராதீங்க, வீட்டுல இருக்கும்போது அலங்காரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னவா? தாய் தகப்பன் கண்ணுக்கு பிள்ளைகள் நல்லபடியா இருந்தா சந்தோஷம் தானே. ஆனால் அந்த அலங்காரம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. நான் முகம் கழுவாம காலையில எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒழு செஞ்சுட்டு வந்து ரொம்ப இயல்பா சுஜூதுல ஃபஜ்ர்ல அல்லாவோட நினைப்புல அவ்வளோ சந்தோஷப்பட்டு குர்ஆன் ஓதி முடிச்சிட்டு நான் ஒரு டம்ளர் காஃபியை கொடுத்து என் வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் எழுப்புறேன்னு வைங்களேன், அப்போ முகத்துல ஒரு அழகு இருக்கும்ல, அந்த அழகை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கானவங்க, அவங்கதான் உங்களை நேசிக்கிறாங்க. அது இல்லாம வேற எதையாவது நீங்க போட்டுக்கிட்டு அதைத்தான் நேசிக்கிறாங்கன்னா அவங்க உங்களை நேசிக்கல, வேற எதையோ நேசிக்கிறாங்க. வாட்ஸ் யுவர் சாய்ஸ்? எது நம்முடைய சாய்ஸ்? எதை சூஸ் பண்ண போறோம்? மேக்கப்பையா இல்ல சுஜூதையா? எதை சூஸ் பண்ண போறோம்? சுஜூது. நான் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கணும், நான் ரொம்ப ஒளி பொருந்திய முகத்தோட இருக்கணும்னா அதிகமாக யார் செலவாத்து சொல்லி சுஜூது செய்யறாங்களோ, இது ரெண்டு பிராக்டிஸ் யார் பண்றாங்களோ அவங்களுடைய முகம் அவ்வளோ அழகா இருக்குமா. ஃபஜ்ர் தொழுகையே பியூட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யார் அதிகாலையில் எந்திரிச்சு அந்த காற்றை உள்வாங்கி ஃபஜ்ர் நேரத்துல தொழுது உடல் இயக்கத்தை சரிப்படுத்துறாங்களோ, ரத்த ஓட்டத்தை சீராக்குறாங்களோ, அவங்களுடைய முகம் இயற்கையாகவே ரொம்ப 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 அழகாகுமா. யாரெல்லாம் ரொம்ப அழகாகணும்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஃபஜ்ர் கண்டிப்பா தொழுங்க. இது ஒரு டிப்ஸ் பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, பியூட்டி பார்லர் போகிற பிள்ளைகளுக்கு. அப்போ எனக்கு அந்த ஒளி நிறைந்த மேடைக்கு போகணும்னு ஆசை, கை தூக்கிட்டேன். இந்த இம்மையில இருக்கக்கூடிய அலங்காரங்களின் பின்னாடி போறேனா, இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட நான் பேணுதலா இல்லாமல் இருக்கிறேனா? இந்த கேள்வியை நம்ம அகத்தாய்வு பண்ணிக்கணும். நம்ம நல்லா இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், சமூகம் நிறைய வழிகேடுகளில் இருக்கிறது. யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் போகலாம்ங்கிற கல்ச்சர் பெருகிட்டு இருக்கு. நான் இஸ்லாத்துக்கு வந்த காலகட்டங்கள்ல நான் கண்ணில் பார்த்தது பூரா வழிகேடுதான். வறுமையின் பொருட்டு ஒரு பெண் ஒரு இடத்துல வேலைக்கு போறா, எஜமானனுக்கு கட்டுப்படுறான். வறுமையினால ஹலால்ங்கிறத உடைச்சிட்டா, ஆனா அவன் நோஸ் பீஸ் போட்டுட்டு பரதா போட்டுட்டு தான் வெளியே போறா வர்றா. வீட்டுக்காரர் இருக்காரு, வீட்டுக்காரர் கடையில இருக்காரு, நான் தாப்பா போட்டுக்கிறேன், நான் அதை பாத்துக்கிறேன்னு மெசேஜ். என்ன செய்வீங்க? 5ஆம் கிளாஸ் பிள்ளைகள் லவ் லெட்டர் எழுதுறாங்க, கட்டுனா ஒன்னதாண்டா கட்டுவேன், அவனுக்கு 30 வயசு, 2 பிள்ளைகள் இருக்கு, ஒரே பிடிவானம், இல்லைன்னா நான் செத்துருவேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 10 வயசு, லவ் லெட்டர் எழுதுறா. அந்த பிள்ளை வயசுக்கு வந்த உடனேயும் அவங்க அம்மா சம்பந்தப்பட்ட ஆட்களை கூட்டிட்டு பூ முடிச்சு டெக்கரேட் பண்ணி பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. ஏன்? அவன் பணம் படைத்தவன். ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் அம்மா, நீ ஒரு முஸ்லீமா? அதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் ஒரு பொம்பளையா? இதனுடைய கேள்வி. முஸ்லீம்ங்கிறதெல்லாம் அடுத்து.
நீங்க ஒரு தாயா முதல்ல என்ன நம்பிக்கையில ஒரு அந்நியான ஏற்கனவே திருமணமானவனை கொண்டு வந்து வயசுக்கு வந்த பிள்ளைக்கு ஜோடிச்சு வச்சு பக்கத்துல போட்டோ எடுக்க வைப்பீங்க? இறை அச்சம்ங்கிறது இல்ல, மறுமை பற்றிய அச்சம் இல்ல, நரகத்தை பற்றிய அச்சம் இல்ல. இன்னொரு தாய் பிள்ளை 11ஆம் கிளாஸ் படிக்கிறா, சேலை கட்டி விட்டு அந்த ஆண் எப்ப கூப்பிட்டாலும் கொண்டு போய் விடுவான். ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் வந்துச்சுன்னா கூட கொண்டு போய் நல்லா அலங்காரம் பண்ணி சேலை கட்டி கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் போட்டோ எடுத்து கூட்டு வந்துருவா. நீங்கள் எல்லாம் பெண்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே நான் அருவருப்படைகிறேன். இறைவன் நிச்சயம் நியாய தீர்ப்பை வழங்குவான். அன்றைக்கு யாரெல்லாம் வறுமையாக இருந்தாலும் எந்த அந்நிய ஆணையும் திரும்பி பார்க்காம ஹலாலா நின்று கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவான். யாரெல்லாம் வறுமையை காரணம் காட்டி ஹராமாக திரிந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இறைவன் கடுமையான தண்டனை கொடுப்பான். நான் கொடுப்பேன் இறைவன் சொல்றான்ல. எவ்வளவு வழிகேடுகள் இன்னைக்கு. குரான் ஓதி தராவி தொழுக வச்ச பிள்ளை ஓடி போயிடுறான். ஆலிம்க்கு படிச்ச பெண்கள் ஓரின சேர்க்கையில இருக்காங்க. நீங்க என்ன விளங்குனீங்க? பெண் பிள்ளையும் க்ளோஸா இருந்தாலே இப்ப விலக்கி விட வேண்டிய காலகட்டத்துல வந்துட்டோம். அவ்வளவு மோசமான கல்ச்சர் பரவிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இவ்வளவு வழிகேடுகள் இருக்கக்கூடிய சமூகத்துல நான் சொல்றதெல்லாம் முஸ்லீம் சமூகத்தை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு குரான் தெரிஞ்சும் சின்ன வயசுல இருந்து பயான்கள் கேட்டும் ரசூலாவை பற்றி இவ்வளவு சொல்லி கொடுத்தோம், ஏன் உள்ள வளங்கலை? சொல்லுங்க பாப்போம். ஏன் வளங்கலை? இறையச்சம் இல்ல. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் புரியல? யாருக்கு கஷ்டம் இல்ல? இங்க இருக்க யாருக்கு கஷ்டம் இல்ல? சொல்லுங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு யாராவது கை தூக்குங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க 20 புக் எழுதலாம். 20 புக்கு அவ்வளவு இருக்கு, பெட்டி பெட்டியா இருக்கு. எனக்கு யாருக்கு கஷ்டம் இல்ல? ஹலாலா நிக்கணுங்கிற தேவை என்ன? நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் என்ன? பேணுதலாக இருக்க வேண்டும்ங்கிற கடமை என்ன இருக்கு? சொர்க்கத்தின் மீது ஆசை இருக்குல்ல. மறுமையை நம்பினவங்க தானே முஸ்லிம்கள். அதனால அந்த ஆசையினால் நாங்க பேணுதலா இருக்கோம். இவங்களுக்கு ஏன் வளங்களை சொல்லுங்க பாப்போம். இந்த ஆட்களுக்கு மறுமை தெரியாதா? அல்லாஹ் தெரியாதா? ரசூல் தெரியாதா? கபரை பற்றி தெரியாதா? கபர் வெளிச்சத்தை பற்றி தெரியாதா? இந்த ஆட்களுக்கு எல்லாம் ஏன் அதை பத்தி கவலை இல்லாம இப்படி வழிகேட்டுல இருக்காங்களே? என்ன காரணம்? என்ன காரணம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்றான். வெறி நாய், வெறி பிடிச்ச நாய் நாக்க தொங்க போட்டு போகுமா? கல்லால எடுத்து அடிச்சாலும் நாக்க தொங்க போட்டு தான் ஓடுமா? சும்மா நடந்து போனாலும் நாக்க தொங்க போட்டு தான் போகுமா? அது வெறி நாய். அழகிய முன்மாதிரி சேனல்ல ஏன் நாய் நாக்க தொங்க போட்டு போகுதுன்னு ஒரு பெரிய விளக்க பதிவே இந்த ரமலான்ல போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க. அந்த வெறி நாய் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய மன இச்சை வெறி பிடிச்சிருச்சு. சாதாரண நாய் வேறு, வெறி நாய் என்பது வேறு. அந்த வெறி நாய் மன இச்சை, அது நினைச்சதை செஞ்சே தீரணும். அப்ப அதுக்கு வெறி பிடிக்குது. இதை போல இந்த மனிதன், இவனுக்கு காது இருக்கும் ஆனா கேட்காது, உள்ள எதுவும் போகாது. கண்ணு இருக்கும், பார்வை இருக்கும், நல்லது எதுவும் கண்ணுக்கு தெரியாது. இதயம்னு ஒண்ணு இருக்கும், அதுல நல்ல எண்ணம் எதுவுமே இருக்காது. மன இச்சையின் பின்னால் போகிற வெறிநாயை போல இந்த மனிதர்கள் இருப்பார்கள் இறைவன் சொல்றான். நம்ம எல்லாம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். யாரோ தானே அப்படி இல்ல. நம்ம எந்த சூழ்நிலையும் இப்படி எதுவும் நம்ம செய்யல. நம்ம தெளிவா இருக்கோம்ல, நம்ம கவனமா இருக்கோம்ல, நம்ம பிள்ளைகளை அப்படி கவனமா பாத்துக்கிறோம்ல, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான்ல, அதை கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை எங்கேயாவது பிரச்சனை இருந்தா இனி மன்னிப்பு கேட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சுவோம். எனக்கெல்லாம் என்ன பெரிய சந்தோஷம்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற போது உங்க பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நீங்க இப்பதான் புதுசா பிறந்த பிள்ளை போல. எவ்வளவு பெரிய மோட்டிவேஷனுங்க, எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா நாம் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அப்படி கிராஸ் செக் பண்ணும்போது என்ன செய்யணும்னா அதிகமாக தான தர்மங்கள் செய்யணும். ஏழைகள், அனாதைகள், சிறைப்பட்டவர்களை நம்மளை நம்பி அல்லாஹ் விட்டுருக்கிறான் அப்படிங்கிற பொறுப்பை கையில் எடுக்கணும். இங்க இருக்க ஒவ்வொரு பெண்மணியும் நியத்து வைங்க, ஒவ்வொரு பெண்மணியும் நியத்து வைங்க. நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதிகமாக ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கும் எப்பெல்லாம் வாய்ப்பை உருவாக்க முடியுதோ நானே உருவாக்கி அந்த உதவிகளை செய்வேன். நியத்து வைங்க. சத்தமா சொல்லுவோம்.
அவங்க படுற கஷ்டங்களை எல்லாம் சில இடத்துக்கு போய் பார்க்கும்போது நம்மளால எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியாதுங்க. நான் ஒரு 1000 பேரை பார்க்குறேன், 1000 கஷ்டத்தை பார்க்குறேன். 1000 பேருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் 10 பேருக்கு செய்ய முடியும். அந்த 10 பேருக்காக பிச்சை எடுப்பேன் நான். எனக்கு பல பெண்கள் ஊர் பிச்சைன்னு பேர் வச்சிருக்காங்க, கருப்பின்னு பேர் வச்சிருக்காங்க, பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கேவலமாக விமர்சனங்கள் செய்திருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்னுடைய 21 வயதுல நான் அவ்வளோ வெள்ளையா இருந்தேன். இன்றைக்கு என்னுடைய நிறமே மாறி இருக்குது. ஏன்? வெயில், மழை, காத்து, புயல்னு பார்க்காம என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக ஊர் ஊராக ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன், பேசுறேன், அலைகிறேன். என்னோட உடல் நலம் பாதிக்குது, அதையும் தாண்டி நம்ம ஓடுறோம். அதனால இந்த நிறமே மாறிடுச்சு. அதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படணும், அதுக்காக நான் எவ்வளவு பெருமைப்படணும், அதுக்காக நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும். தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியுது அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அல்லாஹ் நேரடியா உதவினா தானே முடியும். நீங்கள் கொடுத்த இந்த பட்டங்களுக்கு எல்லாம் பெரிய நன்மை கணக்கை எனக்கு இறைவன் தந்திருப்பான். இவள் தட்டில் மலம் கலந்து சோறு தின்பவள்னு ஒருத்தி எனக்கு அனுப்புனான். ஒரு பெண், ஒரு முஸ்லிம். எனக்கு இறைவன் சொர்க்கத்துல என்னவெல்லாம் தட்டுல தயார் பண்ணி வச்சிருப்பாங்கிறத அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஏன்? நான் தூய்மையா பிறருக்காக வேலை செய்யறேன். ஏன்னா இந்த அவதூறுகளும் விமர்சனங்களும் என்ன செய்யும்? இந்த கொடைக்கானல்ல ஒரு ஒரு நீரோடை கண்டுபிடிச்சு அந்த நீரோடை சம்பந்தமா ரசூல்லா ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸ் அங்க இருந்து பதிவு பண்ணிட்டு ஒரு மரம் இருக்கு. நீங்க அழகன் மாதிரி அல்லது ஃபாத்திமா சபரிமாலா சேனல் ஃபேஸ்புக் பேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மரம் இருக்கு. நம்ம கையேந்தி இப்படி துவா கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மரமும் கையேந்தி நிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு 10 மரம் இருக்கு. அந்த 10 குட்டி குட்டி மூங்கில் மரங்களும் இப்படி கையேந்தி நிக்கிற மாதிரியே ஷேப். அதுக்கு முன்னாடி நின்று நான் இது பாக்குறதுக்கு துவா மரம் மாதிரி இருக்குது, இதுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கலாமா, ரொம்ப அழகா இருக்கு, கையேந்தி நிற்பதை போல உருவம் இருக்கேன், இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை அப்படிங்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நீ தருவாயாகனு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவ்வளவுதான் பதிவு. எவ்வளவு விமர்சனங்கள் தெரியுமா? இதுக்குனே ஒரு டீம் இருக்கு. 2 ரூபாய்க்கு வேலை செய்யற டீம். இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள், நம்மளை நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்றவங்க. சிஏஏ போராட்டத்துல அவ்வளோத்தையும் பார்த்தோம். அந்த டீம் உள்ள இறங்கி அவ்வளவு மோசமான விமர்சனங்கள் வெளியவே சொல்ல முடியாது. அதெல்லாம் உட்காந்து டீம் டெலிட் பண்ணிச்சு. அவ்வளவு எனக்கு நன்மை கணக்கு, அவ்வளவு ஒண்ணு விடாம அத்தனை எனக்கு நன்மை கணக்கு. மீசான் தராசுல அல்லாஹ் வெயிட்டை ஏத்திருப்பான். நான் பிறருக்காகவும் அல்லாவுக்காகவும் வேலை செய்யும் போது அதை குறித்து அயோக்கியர்கள் அவ்வளவு கேவலமாக எழுத முடியும் அப்படின்னா நன்மை கணக்கு அல்லாஹ் பயங்கரமா ஏத்திடுவான். அதையே தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பெண்கள் பிறருக்காக கருணை கொள்ளுங்கள். உங்களால என்ன முடியுதோ அந்த வேலை செய்யுங்கள். 1000 பேரோட கஷ்டத்தை என்னால நீக்க முடியாது, ஆனால் ஒரே ஒருத்தரோட கஷ்டத்தை நீக்க முடியும்ல. அதுக்காக ஊர் பிச்சைன்னு பேர் வாங்கினாலும் சரி செய்ய முடியும்ல. முடியும் என்பதை இறைவன் காட்டி கொண்டிருக்கிறான், அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான்ல மட்டும் 10 பேருக்கு குடிசை வீட்டை கல்லு வீடாக மாற்றி தந்தோம். 15 டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தோம். சொல்ல போறாங்களா? பகாங்களா? முடிச்சிடலாம்.
நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ். என்னையெல்லாம் விட்டீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு பேசிட்டே இருப்பேன், அவ்வளோ ஆதங்கங்கள் இருக்கு. அல்லாஹ் சில பாக்கியங்களை இந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு களத்துல வேலை செய்யக்கூடிய சகோதரிகளோடு இணைத்து நம்மளை அனுப்பியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். திருக்குறான்ல அதுக்கான பெரிய மோட்டிவேஷன் இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு உயிரை காப்பாற்றினாலும், சொல்லுங்க, ஒரே ஒரு உயிரை காப்பாற்றினாலும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றினதுக்கு சமம். அவ்வளவுதான். நீங்க இந்த கொடைக்கானலையே காப்பாற்ற வேண்டியது இல்லை. கொடைக்கானலே இருக்கிற யாராவது ஒருத்தர் காப்பாத்துங்க. கொடைக்கானல்ல இருக்க எல்லா ஏழைகளுக்கும் சோறு தர முடியாது, ஒரு ஏழைக்கு சோறு கொடுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா அப்படின்னு நரகத்துல போட போற ஒருத்தன்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். நான் பூமியில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவு கொடுக்க சொல்லி தூண்டலன்னு அவன் பதில் சொல்றான். இத படிச்சுட்டு நான் பசியாற்றுவோம் திட்டம்னு ஒண்ணு தொடங்கி ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் 70 பேருக்கு உணவு சமைக்கணும்னு நியத்து வச்சேன். பசியாற்றுவோம் திட்டம்னு அதை அறிவிச்சேன். இன்றைக்கு உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்தியால பல இடங்கள்ல 72 ஊர்கள்ல இஸ்லாமிய பெண்மணிகள் தலைமையேற்று அத்தனை இடங்களையும் ஒவ்வொரு ஜும்மா அன்றைக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கப்படுது. என்ன உணவுனா பிரியாணி, கறிக்குழம்பு, நெய்ச்சோறு, தால்ச்சா, சிறப்பு உணவு. சும்மா எனத்தையா தக்காளி சோறை கிண்டி புளி சோறை கிண்டி போடுவோம்னு இல்லை, சிறப்பு உணவு. நம்ம வீட்டுல எப்படி ஜும்மா அன்னைக்கு சிறப்பு உணவு செய்வோமோ அது போல சிறப்பு உணவு. ஒவ்வொரு ஊர்லயும் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான பேருக்கு உணவு கொடுக்கப்படுது. 10 பேருக்கு உணவு கொடுக்க போதும். 10 பேர் ஒன்று சேருங்க. இன்னைக்கு இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கேன். சுபஹானல்லாஹ். நான் வரும்போது ஒரு 10 பேர் இருந்தாங்க. உட்கார்றதுக்கு இடம் இல்லாம இவ்வளவு தூரம் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கேன். இதுல ஒரு 10 பேர் முன்வாங்க. நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து வாரம் ஒரு 50 ரூபா போடுறோம், ஒரு 10 ரூபா போடுறோம். 10 பேர் சேர்ந்து 10 ரூபா போட்டாலே 100 ரூபா, ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். 10 பேர் சேர்ந்து 50 ரூபா போட்டா 500 ரூபா, 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். வீட்டுல சமைச்சா 7 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நாங்கெல்லாம் பெரிய மோட்டிவேஷனா ஃபீல் பண்றது என்னன்னா, பெரும்பாலான இடங்கள்ல வீடுகள்லயே பெண்கள் சமைக்கிறாங்க. 10 பேர் ஒருத்தர் வீட்டுல ஒண்ணு போடுவாங்க. சமைக்கிறதுக்கான இடம், பாத்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களே சமைப்பாங்க. ஏன் ஒரு 30 பேருக்கு சேர்த்து சாப்பாடு தர முடியும்? 30 பிரியாணி சேர்த்து வரும். வெளியில வாங்கினா 30 பிரியாணி கம்மியா வரும், 70 பிரியாணி தான் வரும். வீட்டுல செஞ்சா 100 பேருக்கு கொடுக்கலாம். அப்ப அதை பார்த்து பெண்கள் அப்படி செய்யறாங்க. 2 வருஷமா செஞ்சு முடிச்சு இப்ப 3வது வருஷம் தொடங்குது. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பெண்கள் அதுல ஒரு வாரம் தவறாம மவுத்து நடந்திருக்கு, வீட்டுல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, மிகப்பெரிய கடினங்கள் நடந்திருக்கு, வறுமை, எவ்வளவு என்ன நடந்தாலும் வாரம் தவறாம சாப்பாடு கொடுத்திருக்காங்க அதுல பெண்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட நேரடியான உதவி. நியத்தபடி நான் இங்க இருக்கிற இந்த அண்ணா நகர் பகுதி கொடைக்கானல் பெண்கள்கிட்ட என்னோட கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயே நல்லா கேட்டான். உங்களை எல்லாரையும் நான் தூண்டுறேன், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். நீங்களே 10 பேர் சேருங்க. சேர்ந்து 10 பேர் சேர்ந்து இந்த பசியாற்றுவோம் திட்டத்தை நடத்துங்கள். நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சு தரோம். அந்த 72ல இது 73 ஆகட்டும். மூஞ்சிகள் சொல்லிட்டு வந்திருக்கேன். உஸ்தாத் இங்கேயும் வந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்குலாம் என்னங்க தேவை இருக்கு? அவங்க இருக்க இடத்துக்கு போயாச்சு, அந்த பள்ளிவாசல்ல பேசியாச்சு, அவங்க பிள்ளைகளையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேல அந்த சகோதரிக்கு என்ன தேவை இங்க வரணும்னு? ஆசை. நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்கல்ல, நம்ம அவங்க இருக்கும்போது அப்படியே பக்கத்து ஏரியாவுக்கு பயணங்களுக்கு போயிட்டு வருவோம். இதுதான் ஈமான். காதுல கேட்கணும் அல்லாஹ்வோட செய்திகளை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஈமானை உறுதிப்படுத்திக்கணும். நம்ம பலவீனமானவர்கள், அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான். நிறைய ஆசை இருக்கும், நிறைய பலவீனம் இருக்கும். அதை மாத்தி தூய்மை அடைகிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. இதுதான் தான் வாய்ப்பு. வேற என்ன வாய்ப்பு? வீட்டுக்கு போனா சூழல் வேற, சமூகத்துக்குள்ள போனா சூழல் வேற, பள்ளிவாசலையும் மதரசாவையும் விட்டா வேற வாய்ப்பு இல்ல நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு. அப்ப மூஞ்சிக்கல்ல சொல்லிட்டு வந்திருக்கோம், அது 74 ஆகட்டும். பூம்பாறையில சொல்லிட்டு வந்திருக்கோம், அது 75 ஆகட்டும். இன்னைக்கு கிளிப்டன்ல மதியானம் ஜும்மால சொல்லிட்டு வந்திருக்கோம், அது 76 ஆகட்டும். நாளைக்கு அந்த நாயுடுபுரம் இங்கே கேட்டிருக்காங்க, அது 76ஆக 7ஆக மாறட்டும். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நியத்து வைங்க எல்லாரும். 10 பேருக்கு சோறு கொடுக்கணும்னு நியத்து வைங்க முதல்ல. பிறகு அதை அல்லாஹ் கூட்டுவான். அந்த பரக்கத்தெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதை செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சிருக்கான் தெரியுமா? அதை பத்தி பேச எனக்கு 2 நாள் வேணும்.
2 நாள் பத்தாது. அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ஏழைகளுக்காக நம்ம இறங்கும் போது, கருணைப்படும் போது, பல துன்பங்களை சகிச்சு தொடர்ந்து வேலை செய்யணும் நியத்து வைக்கும் போது அதுக்கான கூலியை எப்படி கொடுக்குறான், கை மேல பலன். இப்ப இந்த மலையில இருந்து குதிச்சிடுறியா, அல்லாஹ் அனுமதி தந்துட்டான், நேரா போய் அல்லாஹ் பாத்துடலான்னு என் உயிரை போக்கிக் கொள்ள இறைவன் நான் ஒருவேளை அனுமதி தந்தால் நான் மலையில இருந்து இப்ப குதிச்சிருவேன். எனக்கு அவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. அனுமதி தந்தால் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போன உடனே அல்லாஹ் ரசூலை பார்க்க போறோம். என்ன சந்தோஷம் நமக்கு. எல்லாம் டாட்டா பை பை அப்படின்னு எல்லாருக்கும் விடை கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் நான். அவ்வளோ இருக்கு இஷ்யூஸ். ஆனா சிரிச்சு கொண்டே பேசுவோம், எல்லாருக்கும் சிரிச்சு கொண்டே போட்டோ எடுத்து கொடுப்போம். துவா செய்யுங்க. அவ்வளவும் இருந்தாலும் இங்கெல்லாம் உங்களை எல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க அழுதுகிட்டே பல பேர் எனக்கு சலாம் சொல்லி கை கொடுத்து பேசும்போது சில இடங்கள்ல நீங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் என்ன அப்படியே ஆச்சரியத்துல ஆழ்த்திரும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே லைஸாக்கிடுவான்ல. அவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், அப்படியே லைஸாக்கிடுவான். ஒரு டீமை கட்டமைக்க முடிய மாட்டேங்குது. இஸ்லாமிய சமூகத்துல பெண்கள் வெளியே வர மாட்டாங்க பாத்தீங்களா பெருசா. அதனால நம்ம வெளியே போகும்போது கூட பயணிக்கிறதுக்கு, வர்றதுக்கு, வேலை செய்யறதுக்கு, இந்த கேமராவை எடுத்துட்டு வர்றதுக்கு, டாக்குமெண்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளால ஆட்களை வெளியூர்களுக்கு ரொம்ப சிரமம். என்னோட நியத்து தொடர் பயணம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம் என்கிற இந்த பரப்புரையை ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுபஹானல்லாஹ். ஒரு பிள்ளையாவது பாதுகாக்கணும். பிள்ளைகள் படுகிற வேதனை எல்லாம் அறியாமையில 10ஆம் கிளாஸ் பிள்ளை 10 பேர் கூட பேசிட்டு இருக்கா இன்ஸ்டாவில், 10 அக்கௌண்ட் ஆரம்பிச்சு. அந்த பிள்ளை நாளைக்கு நடுத்தருவுல நாய் மாதிரி வீசி எறியப்படுவா. அவன் என்ன செய்வான் நாளைக்கு? அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றிய பெரிய கவலை. எவ்வளவு பெண்கள் வாழ்க்கையை இழந்து நம்ம சமூகத்துல பேர் வச்சிருக்கோம் வாளா வெட்டி. அந்த பெண்கள் எவ்வளவு இஸ்லாமிய சமூகத்துல எவ்வளவு பாக்குறேன் தெரியுமா? அந்த பெண்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிதான் இப்ப விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு ஊர்ல தலைமையிடம் தான் ஆரம்பிச்சிருக்கேன், பொள்ளாச்சியில. இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்த அல்லாஹ் எனக்கு ஆயுசு தந்து, எனக்கு வழிகாட்டி, எனக்கு பாக்கியத்தை தந்தால் ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்பிப்பேன். ரசூலின் உம்மத்து ஒரு சகோதரி கூட அனாதைன்னு யாருமே சாகக்கூடாது. ஏதோ ஒரு ஆதரவை தரணும். அவளுடைய திறமை, அவளுக்கு என்ன வேலை, அவளுக்கு சாப்பாடு போட்டு நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு ஆதரவு இடம் தரணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவ்வளவு பேரு. அதனால அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏத்தி வைக்க வேண்டிய பெரிய கடமை நமக்கு இருக்குது. இந்த இம்மையில நமக்கு ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு நம்ம கணவன்மார்கள்லாம் வந்து ஒரு நன்மையை கொடுப்பாங்களா? ஒரு நன்மையை மஹ்ஷர் மைதானத்துல ஒரு நன்மையை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? தர மாட்டாங்கன்னு சொல்றான். நம்ம மனைவிமார்கள் கணவனுக்கு ஒரு நன்மையை கொடுப்போமா? இன்னைக்கு இந்த இம்மையில கணவர்னு அவ்வளவு தூரம் நம்ம பாடுபடுறோமே, ஒரு நன்மையை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் நல்லா சொல்றான். இதுதான் யதார்த்தம். இவ்வளவுதான் இம்மை. நிரந்தரமானது ரசூலின் பரிந்துரை மட்டும்தான். அங்க வருவாங்க இந்த முக்காடு போட்டுக்கொண்டு இந்த பெண்கள் எல்லாம் நான் சொன்னேங்கிறத நம்பித்தான தலையில துணி போட்டு கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாதா? இந்த முடியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே போக தெரியாதா? நான் சொன்னேங்கிறதுல நம்பித்தான நம்ம முஸ்லீம், நம்ம ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்துக்கள் ஏன் மேல நம்பிக்கை கொண்டுதானே அல்லாஹ் இவங்கெல்லாம் தலையில துணி போட்டு பேணுதலா இருக்க முயற்சி பண்ணாங்க. அவங்களோட பாவங்களை அல்லாஹ் நீ கருணை கொண்டு மன்னிச்சிரு அப்படின்னு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு பரிந்துரை சொல்லி நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் வருவார். நம்ம இங்க யாருக்காக வேலை செய்யறோமோ அவங்க யாரும் வர மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் வருவார். அவர் பெயர் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம கண்ணுல கண்ணீர் வருது. தேம்பி 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 அழுவாங்களாம். நான் உங்கள்கிட்ட பேசுற மாதிரி, நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி அல்லாஹ் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறான். என்ன செய்தி, ஏன் அழுகுறீங்க? உம்மத்துக்களோட நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த வாக்கு தரான், நீங்க கேளுங்க நான் தர்றேன். என்னுடைய உம்மத்துக்கள் இவ்வளவு பேரு பரிந்துரை இல்லாம, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கு போகணும்னு கேக்குறாங்க.
நம்மளை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க. நம்ம யாரை நினைச்சு கவலைப்படுறோம்? தினமும் ரசூல்லாவை நினைச்சுதான் அழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோமா? இறைவன் மிகப்பெரியவன். நமக்கு உத்தம நபியை தலைவராக தந்திருக்கிறான். நம்ம அந்த இனத்துல சேர்த்து வச்சிருக்கிறான், அந்த கூட்டத்துல சேர்த்து வச்சிருக்கிறான், இந்த செய்தியை காதல விழுக வச்சிருக்கிறான். இது ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது, இது சத்தியம். அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அப்ப அந்த மறுமையினுடைய பரிந்துரையை யார் கையில கொண்டு வாராங்களோ அவங்களுக்காக வாழ்றதா, வேற யாருக்காவது வாழ்றதா? அவங்களுக்காக கவலைப்படுறதா, வேற எதுக்காக கவலைப்படுறதா? அவங்க சொன்னாங்கன்றதுக்காண்டி தான் இந்த குடும்பத்தை ஜிஹாத்ன்றதை கையில எடுத்துட்டே நாங்க வாழ்றோம் அப்படிங்கிற வைராக்கியம் பெண்களுக்கு வேணும். அவங்க சொன்னாங்கிறதுக்காக இவ்வளவு பேணுதலோடு இந்த துன்பத்தை நாங்க சகிச்சுக்கிறோங்கிற வைராக்கியம் பெண்களுக்கு வேணும். ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காண்டி வட்டி வாங்க மாட்டோம், வட்டி கொடுக்க மாட்டோங்கிற வைராக்கியம் பெண்களுக்கு வேணும். ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக ஏழைகளுக்கு அதிகமாக தான தர்மம் செய்யறோம் அப்படிங்கிற வைராக்கியம் பெண்களுக்கு வேணும். ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக மகர் அடிப்படையில தான் கல்யாணத்தை கட்டுவோம், பெண் வீட்டுல இருந்து எதுவும் கொடுக்க மாட்டோங்கிற வைராக்கியம் பெண்களுக்கு வரணும். ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக குர்ஆன் படிப்போம், அதை விளங்கிக்கிறோம்ங்கிற வைராக்கியம் பெண்களுக்கு வேணும். ரசூல்லா சொன்னாங்கிறதுக்காக அந்த கபூரின் வெளிச்சத்துக்காகத்தான் வேலை செய்வோமே தவிர இம்மையின் அலங்காரத்துக்காக மன இச்சையின் பின்னாடி நாங்க போக மாட்டோம்னு நியத்து வைக்கணும். ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காண்டி இந்த நகைகள் மீது எங்களுக்கு பற்று இல்லை அப்படின்ற வைராக்கியம் பெண்களுக்கு வேணும். இந்த வைராக்கியம் எல்லாம் வந்துருச்சுன்னா நிச்சயம் ரசூலின் பரிந்துரை உண்டு, உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உண்டு, அங்கே நபிகளாரோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் நமக்கும் உண்டு. நியத்து வச்சு அல்லாஹ்ட்ட கேளுங்க, நியத்து வைங்க, நான் இதுதான் ஆசைப்படுறேன், நான் இங்க எதுக்கும் ஆசைப்படல அப்படின்ற பச்சச்ச உள்ளத்தோடு நியத்து வைங்க, அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ஆமீன். நாம் கேட்ட எல்லா துவாக்களையும் இறைவன் நிறைவேற்றி தருவானாக. நம் கபறுகளை இறைவன் வெளிச்சமாக்கி வைப்பானாக. அந்த ஒளி நிறைந்த மேடையை நாம் கேட்கக்கூடிய அந்த நியத்தை இறைவன் கபூல் செய்வானாக. மறுமையில் நபிகளாரோடு சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடைகிற வாழ்க்கையை நமக்கு இம்மையில் இறைவன் வசப்படுத்தி தருவானாக. நம் உள்ளங்களை எல்லாம் இறைவன் விசாலப்படுத்துவானாக. அதிகமான கருணையை தருவானாக. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் வேலை செய்யும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சாலிகான பிள்ளைகளாக, நம் மரணத்திற்கு பின்னும் நமக்காக துவா செய்யும் பிள்ளைகளாக இறைவன் ஆக்கி தருவானாக. அவர்களையெல்லாம் பாதுகாப்பவன் அவனுடைய பொறுப்புதான், அவனையே நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை நீயே பொறுப்பேற்று பாதுகாப்பாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.